இந்த ஃப்ளவரையும் நல்லா சென்டர் பாயிண்ட் பார்த்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டா எந்த இடத்துல வருது அப்படின்றத கொஞ்சம் நல்லா கரெக்டா பாத்துக்கணும். பார்த்துட்டு அதாவது அடியில வந்து அந்த பெயிண்டிங் மாதிரி இருக்கும், மேல வந்து எழுத்து இருக்கும், அதுக்கு மேல இந்த இது வைக்கிறோம், எது நம்ம டிராயிங் பண்ண பேட்டர்ன் வைக்கிறோம். பேட்டர்ன் வச்சுட்டு பேட்டர்ன் கரெக்டா நேரா இருக்குதான்னு பாத்துக்கணும். பார்த்துட்டு சாதா ரூல் இருக்கு பாத்தீங்களா பென்சிலு, அந்த பென்சில்ல கரெக்டா நம்ம இந்த கார்பன் ஷீட்ல நம்ம டிராயிங் பண்ணிடணும். நல்லா அழுத்தி நல்லா டிராயிங் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே நல்லா விழுகும். இது பண்ற வரைக்கும் தயவு செய்து இந்த கையை ஆட்டுறதோ இந்த கீழே விழுகுதா அப்படின்னு ஆர்வ கோளாறுல எடுத்து பாக்குறதோ அதெல்லாம் கூடாது. கொஞ்சம் மாறினாலும் அந்த டிசைனே சொதப்பிடும். அதனால நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க கையை எடுக்கவே கூடாது. நல்லா இல்ல எனக்கு கை கொஞ்சம் நடுக்கம் இருக்குது, ரொம்ப பிரஸ் பண்ணா கை வலிக்குதுன்னா பின் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வரைய எடுக்கிற பாருங்க. இப்ப பாருங்க இது எப்படி விழுந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம இது பண்றவோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கையிலேட்டா கொடுத்து இன்னும் டிசைனை கொஞ்சம் பெருக்கலாம். இந்த இடத்துல எங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லா